Hi guys, welcome to PC Tamilan channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ PDF டாக்குமெண்ட்ல இருந்து எப்படி வேர்ட் டாக்குமெண்ட் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டுக்கு கன்வர்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்பதான் நம்ம ஒரு ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன்ல வரும். நீங்க நம்ம சோஷியல் மீடியாஸ்ல ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணீங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ளார போலாம். கைஸ் நீங்கள் உங்கள் பிசி ஆன் பண்ணிவிட்டு இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிட்டு க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஹை பிடிஎஃப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் சர்ச் ரிசல்ட் இப்படி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே உங்களுக்கு https://hipdf.com அப்படின்னோட அதோட அஃபீஷியல் வெப்சைட் இருக்கும். அதில் இருக்க ஃபஸ்ட்டு லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளார போய் உள்ளார போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட மெயின் இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். ஃப்ரீ ஆல் இன் ஒன் ஆன்லைன் பிடிஎஃப் டூல் அப்படின்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. பிடிஎஃப் மெர்ஜ் பண்ணுறது, கம்ப்ரஸ், பிடிஎஃப் டு வேர்டு, வேர்டு டு பிடிஎஃப், எடிட் பிடிஎஃப், ஃபோட்டோஸை சேஞ்ச் பண்ணுறது, இது மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பிடிஎஃப் வந்து வேர்டு டாக்குமெண்ட் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது. இங்கே பார்த்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷனாக பிடிஎஃப் டு வேர்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் அதை ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைலை வந்து சூஸ் பண்ண சொல்லும். நீங்கள் சூஸ் ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு டேரெக்டாக ப்ரௌஸ்குள்ளார போயிடும். அதில் போயிட்டு உங்களுக்கு எந்த பிடிஎஃப் வந்து கன்வெர்ட் பண்ணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு இதை எடுத்துக்கிறேன். கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் வந்து லெஃப்ட் சைடில் லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எந்த லாங்குவேஜில் வந்து ட்ரான்ஸ்லேட் வேணுமோ அந்த லாங்குவேஜை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த லாங்குவேஜும் செலக்ட் பண்ணிங்க. இப்போ நான் டிஃபால்ட்டாக இங்கிலீஷ் கொடுத்துக்கிறேன். இங்கிலீஷ் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த லெஃப்ட் சைடு டாக்குமெண்ட் லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கன்வெர்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா ஃபைல் வந்து கன்வெர்ட்டிங் ஆகிட்டு இருக்கும். இதோட ப்ராசஸ் முடிஞ்சோன்னா இது வந்து டேரெக்டாக டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் டவுன்லோட் கொடுக்கணும்னு இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் முடிஞ்சுது. இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக டவுன்லோட் ஆகிருச்சு. நீங்கள் ஷேர் பண்ணணும்னா ஷேருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ நான் டவுன்லோட் பண்ணது எப்படி வந்து எடிட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஜஸ்ட்டு டபுள் டேப் பண்ணி அந்த வேர்டு டாக்குமெண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு அலைன்மெண்ட்ஸ்லாம் மாறி இது மாதிரி தான் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா டாப் சைடில் எனேபிள் எடிட்டிங் அப்படிங்கிற ஒரு ஸ்மால் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். உங்களோட ஆர்டர் வைஸாகி வந்துடும். அதை நீங்கள் எப்போ போல் நேம்ஸோ லெட்டர்ஸ் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராப்பரான ஒரு வேர்டு டாக்குமெண்ட்டுக்கு வந்துடுச்சு. இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணி நீங்கள் எதுவும் லெட்டர் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம், கிளியர் பண்ணணுன்னா கிளியர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆல் டூல்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். பிபிடி கிரியேட் பண்ணலாம், எக்ஸல் கிரியேட் பண்ணலாம், டெக்ஸ்ட்டு, ஆர்டிஎஃப், இது மாதிரி நிறையா இருக்கும். நீங்கள் வந்து பிடிஎஃபை நீங்கள் இமேஜாக கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்னொரு வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. தேங்க்யூ.